எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம சுடருக்கா புடவ எடுக்குறாங்க. நம்ம எழில் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். எழில் யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிஃப்ட் பண்ணியே ஆவணும். நம்ம குழந்தைங்கள இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா, சூப்பரா சாம்பியன் ஆக்குனது முழுக்க முழுக்க காரணம் இந்துமதி எப்படி இருந்தாலும், அவ இது மாரி செஞ்சதுல எந்த விதத்திலயும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அவளோட கடமை. ஆனா சுடருக்கு இருக்கிற நம்ம குழந்தைங்களோட இருக்கிற பாண்டிங்க்கு நம்ம அங்கீகாரம் பண்ணியே ஆவணும், குடுத்தே ஆவணும். என்ன பண்ணலாம்? சுடருக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்குமேங்கிற மாரி எழில் யோசிக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்சது மேக்ஸிமம் புடவை, நகை. நம்ம ஏன் புடவை வாங்கி குடுக்கக்கூடாது? சரி யார கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே மனோகரி, அவங்கள கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லும்போது, எங்க போறோம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோகரி. முக்கியமான இடத்துக்கு போறோம். வரப்ப நான் சொல்றேன் ஏறு அப்படின்னு சொல்லும்போது வண்டியில ஏறுறாங்க. என்னது இவ்வளோ ஹேப்பியா இருக்கா? என்ன எழில் வந்ததுலேருந்து சொல்றேன்னு, ஆனா வாயே தொறக்க மாட்டேங்கிற. சட்டப்புட்டுன்னு சொல்லுமா. என்னால சர்ப்ரைஸ்லாம் தாங்க முடியாது. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்றியா? புடவை வாங்க தான் போறேன். ஆனா எந்த கடைக்கு போணும்? எங்க வாங்கணும்? சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லன்னு எழில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. புடவையா? யாருக்காக வாங்க போறான்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என் வாழ்க்கையிலேயே முக்கியமான நபருக்கு தான் ஒரு புடவை வாங்கி குடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சுடர் பேர சொல்லாம அந்த இடத்துல பேசுறாங்க நம்ம எழில். அவன் வாழ்க்கையில முக்கியமான ஆள்னா நான் தான். ரொமான்டிக்கா வேற பேசுறான். உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனோஹரி யோசிச்சுட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. நீ என்ன மாரி கலெக்ஷன் புடவ வாங்கணும்னு சொல்லு. அதுக்கேத்த மாரி நான் கடைய உனக்கு சாய்ஸ் பண்றேன். புடவ வாங்கணும்னு மட்டும் தான் எனக்கு ஐடியால இருக்கு. என்ன மாரி புடவ வாங்கணும்லாம் சத்தியமா எனக்கு ஐடியாலாம் இல்ல. வேணும்னா அந்த பொறுப்ப நீயே எடுத்துக்க. உன்னோட ஃபேவரைட் கடைக்கு என்ன கூட்டிட்டு போ. அங்கேயே எல்லாமே பெஸ்ட்டா இருக்குங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில். சரி இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்றாங்க. கடையில நிப்பாட்டுறாங்க. "பரவால்ல மனோகரி, சூப்பர் பெரிய பிரம்மாண்டமான கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொன்னோனே, "புடவ செக்ஷனுக்கு வா, உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன்னு" சொன்னோனே, ஆயிரக்கணக்கான புடவ இருக்கு. என்னடா இது! இத்தன 1000 புடவையில இருந்தா ஒரு புடவைய செலக்ட் பண்ணணுமா? சார் நீங்க என்ன மாரி புடவை லைக் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது மாரி நானும் எடுத்து போடுவேன். பட்டு புடவையா? காட்டன் புடவையான்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்றாங்க. மனோகரி என்னம்மா இது? இவங்க 10, 15 வெரைட்டி சொல்றாங்க. ஆமாப்பா அவங்க சொல்றதெல்லாம் கம்மி. இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிலாம் இருக்கு. சரி எல்லாத்துலயும் 2, 2 குடுங்க அப்படின்னு சொல்லி சாம்பிள் மாரி கேட்கறாங்க அந்த இடத்துல. என்னப்பா அது சாம்பிள்லாம் கேட்கிற போல இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு 4 புடவைய எடுத்து பார்க்குறாங்க. 4ம் நல்லா இருக்கு. ஆனா பெஸ்ட்டா இருக்கான்னு பார்த்தா சுத்தமா இல்லையே! அப்படின்னு சொல்லி கண்ணாடியில வச்சு வச்சு பார்க்குறாங்க. எழில் எவ்வளோ காமெடி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு புடவ செலக்ஷன்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எழில். உண்மையிலேயே பொண்ணுங்க புடவ செலக்ஷன் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டம் தான். என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மனோகரி ஒரு சூப்பரான புடவைய டக்கு புக்குன்னு செலக்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மனோகரி அவங்க வச்சு பார்க்குறாங்க. என்னடா இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 4 புடவையும் கேவலமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, எழில் இந்த புடவை எப்படி இருக்கு? மனோகரி சூப்பர் செலக்ஷன்மா. உன் செலக்ஷனுக்கு ஈடு இணையே ஆக முடியாது. நான் கரெக்ட்டான ஒரு பொண்ண தான் புடவ செலக்ஷன் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பேக் பண்ணிருங்க. பில் பண்ணிருங்க. எவ்வளோ ரேஞ்சுன்னு கேட்க மாட்டியா? இது ரொம்பவே காஸ்ட்லி. எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் பரவால்ல. அப்பன்னா நிச்சயம் இந்த மாரி காஸ்ட்லியான புடவையெல்லாம் எனக்கு தான் எடுத்து தருவான். அதனால தான் எனக்கு புடிச்ச கலர்ல, பார்டர்ல நான் இது மாரி செலக்ட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சூப்பரா மனோகரி பேசுன மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. பில் செஷன்ல வராங்க. பில்ல போட்டுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம், "மனோகரி இந்த புடவையே நான் உனக்கு தாம்மா வாங்குனேன். நீ கட்டிட்டு வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கட்டிட்டு அப்படியே வராங்க. சூப்பரா அழகா இருக்க. ஒரே ஒரு குறை தான். மல்லிகைப்பூ மட்டும் இல்லன்னு சொல்லி பக்கத்துல ஒரு கடையில மல்லிகைப்பூ வாங்கிட்டு அவங்க கையாலேயே வைக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாம் சின்னதா ட்ரீம் மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க தானே போகுது. இந்த புடவை எனக்கு தானே வரப்போகுது. "மனோகரி என்ன ஆச்சு உனக்கு ட்ரீம்ல இருக்கியா? சரி வாம்மா வீட்டுக்கு போலாம்ன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா முன்னாடி குடுப்பான் போல இருக்கு. ஓகே, ஓகே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குங்கிற மாரி தான் திங்க் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ப